ஈரோட்டில் உள்ள தனியார் பள்ளிகளில் பயன்படுத்தப்படும் 700க்கும் மேற்பட்ட வாகனங்களை வருவாய் மற்றும் வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, பெருந்துறை ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளின் வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா நேரில் பார்வையிட்டார். பள்ளி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள GPS கருவிகள், இருக்கைகள், அவசர வழிகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஓட்டுநர்களின் ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருகண்டலம் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் குளித்த 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் 17 வயது மகன் ஹரீஷ் மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் 16 வயது மகன் சீனிவாசன் இருவரும் கொசஸ்தலை ஆற்றில் குளித்தனர். அப்போது இருவரும் நீரில் மூழ்கிய நிலையில் கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர தேடுதல் வேட்டைக்கு பின் சடலங்களை மீட்டனர். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்ததால் பாகிஸ்தானில் காரி பருவத்தின் தொடக்கத்தில் 21% அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரம் பெரும்பாலும் சிந்து நதி கட்டமைப்பையே சார்ந்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் இந்நடவடிக்கை பாகிஸ்தானின் நீராதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என கூறப்படுகிறது. பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக பல நடவடிக்கைகளில் களமிறங்கியுள்ள இந்தியா அதன் ஒரு பகுதியாக சிந்து நதிநீர் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் ஆஜரானார். ADSP முருகவேல் தலைமையிலான போலீசார் பூங்குன்றனிடம் விசாரணை மேற்கொண்டனர். கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்ற போது என்னென்ன பொருட்கள் கோடநாடு பங்களாவில் இருந்து திருடப்பட்டது என்பது குறித்து விசாரிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 300க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியில் 25வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. SRM கல்வி நிறுவன தலைவர் ஆர் சிவக்குமார் நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்க ஸ்டாட் இன்ஃபினிட்டி இன்க் நிறுவனர் பாலசுப்ரமணியம் கலந்து கொண்டு பட்டமளிப்பு தின உரையாற்றினார். பின்னர் மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது. ஈஸ்வரி இன்ஜினியரிங் கல்லூரி தற்போது 98% வேலைவாய்ப்பு உறுதி நிலையை அடைந்திருக்கும் நிலையில் மாணவர்களின் திறனை மேம்படுத்த பல முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள ஸ்ரீ கொளஞ்சியப்பர் கோவிலில் திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் பாட்டு பாடி வழிபட்டார். மணவாளநல்லூரில் உள்ள கோயிலுக்கு வந்த அவர் விநாயகப் பெருமான் முன்பு நின்று பாடல் பாடினார். தொடர்ந்து கொளஞ்சியப்பர் சன்னதிக்கு வந்த அவர் அங்கேயும் பாடல் பாடி வழிபட்டார். கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், நீ கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கொளஞ்சியப்பனே உனை மறவேன். பின்னர் கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பகுதியில் மளிகை கடையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெழுகு பூசப்பட்ட டீ கப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாநகராட்சி மேற்கொண்ட ஆய்வில் A1 ஸ்டோர் என்ற மொத்த வியாபாரம் செய்யும் மளிகை கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட டீ கப், சில்வர் முலாம் பூசப்பட்ட பிளாஸ்டிக் தட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றை விற்பனைக்காக வைத்திருந்த கடையின் உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. உபரி நிலங்கள், பஞ்சமி நிலங்களை மீட்டு ஏழைகளுக்கு வழங்க வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் CPM MLA சின்னதுரை தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இலவச வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்த விவசாய தொழிலாளர்கள் அனைவருக்கும் தகுதியின் அடிப்படையில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், உபரி நிலங்களில் விவசாயம் செய்யும் தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாளை நாடு முழுவதும் 244 இடங்களில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி தியாகராஜன். இதனுடைய முக்கியமான என்ன காரணிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, வான்வழி தாக்குதல்ல பொதுமக்கள் என்னென்ன நெறிமுறைகளை, என்ன வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வழிமுறைகள் அப்படின்னா, சைரன் வைப்பாங்க. அந்த சைரன் ஒரு ஏர் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு முறை அது ஒலிக்கும். ஒரு முறை ஒலித்தால் அதனுடைய பொருள் என்ன, 2 முறை அது சைரன் ஒலித்தால் அதனுடைய பொருள் என்ன, 3 முறை ஒலித்தால் என்ன, அது மாதிரி அதை பற்றி அந்த விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க மக்களுக்கு.
அதையும் தாண்டி அப்படி ஏர் அட்டாக் வர்றப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்க்குறப்ப பள்ளிகளில் கல்லூரிகளில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும் ஒரு அட்டாக்னு வந்தா, அது மாதிரி வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசுங்களுக்கு சில நடவடிக்கைகள், அதாவது வந்து போர்க்காலத்துல வந்து அவருடைய வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அங்க இருக்கக்கூடிய பொதுநல மருத்துவமனைகள் என்ன உதவிகளை செய்ய வேண்டும், எப்படி வந்து ஒரு உதவி செய்ய வேண்டும், மீட்பு பணி எப்படி இருக்க வேண்டும், அது மாதிரி பார்த்தோன்னா சில முக்கியமான இன்ஸ்டாலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அணு உலைகளாக இருக்கட்டும் அல்லது வந்து எண்ணெய் கடன்களாக இருக்கட்டும், அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் ஹப்னு சொல்லுவோம். அது மாதிரி முக்கியமான இடங்கள் வந்து தாக்கப்பட்டால் அது எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாற்றலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் அதை வந்து செய்வாங்க. இது வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. மாக் ட்ரில் அப்படின்னா மக்களிடம் இருக்கின்ற போர் பயத்தை எடுப்பது மற்றும் போர் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த அறிவுரைகள் தான் நம்ம மாக் ட்ரில் அப்படிங்கிறது. ஆகையால் பீதியோ பயமோ வந்து யாருக்கும் தேவை கிடையாது. இது சாதாரணமாக எந்த ஒரு நாட்டிலும் போருக்கு தயாராகும் பொழுது இல்ல போர் வருகின்ற நிலை இருக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து செய்யக்கூடிய ஒரு நிலை தான். நம்ம வந்து 1971 இந்த மாக் ட்ரில் வந்து நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோன்னே நம்மளுடைய பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய, எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அங்க மாநிலங்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து ரெகுலரா வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி, சில சமயம் வருஷத்துக்கு 3 வாட்டி கூட வந்து பண்ணுவாங்க. இன்னும் எனக்கு வந்து பசுமரத்தாணி போல் எனக்கு நினைவு இருக்கின்றது. 1999 நாங்க வந்து ராஜஸ்தான் பார்டர்ல, ராஜஸ்தான் பார்டர்ல வந்து நாங்க வந்து டிப்ளாய்மெண்ட் ஆகிருந்தப்ப பாகிஸ்தானுக்கு எதிர்த்த மாதிரி அப்பயும் இந்த ட்ரில் வந்து கடைபிடிக்கப்பட்டது. அது மாதிரி 2001 பாகிஸ்தான் இந்தியா ஸ்டாண்ட் ஆஃப் அப்பயும் வந்து இந்த கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் அது வந்து இந்தியா முழுவதும் கிடையாது. இப்போ 244 அந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்தியாவில் சில இடங்கள்ல வந்து அந்த பகுதிகள், நார்த் பகுதிகளில் வந்து கடைபிடிக்கப்பட்டதை வந்து பார்க்கலாம். ஆகையால் பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம். மாநில அரசு என்ன வந்து செயல்முறைகளை காண்பிக்கின்றார்களோ, எப்படி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்களோ, எந்த ஸ்டாண்டிங் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் சொல்லும் செய்யக்கூடிய செயல்முறைகளை எப்படி விளக்குகின்றார்களோ அது பொதுமக்களிடம் எடுத்து செல்ல வேண்டியது மீடியாவினுடைய பொறுப்பு. அது மாதிரி வந்து மக்கள் வந்து அதை சரியாக புரிந்து கொண்டு அந்த போர்க்காலத்தில் நாம் வந்து கடைபிடிக்கலாம். அதையும் தாண்டி கூறும்பொழுது இது நிச்சயமா தமிழகம் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகுமா, தமிழகத்துல வந்து ஏன் நம்ம பண்றோம் அப்படிங்கிற கேள்வி தமிழக மக்களுக்கு வந்து வரலாம். பீதி அடைய வேண்டாம். ஏன்னா இது ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு வார், அதாவது வந்து முழுமையான போர் எப்பொழுது வந்து மூழ்கின்றதோ அப்பொழுதுதான் வந்து இதை பற்றிய மிகப்பெரிய ஒரு கவலை வந்து வர வேண்டும். நம் மீது தாக்குதல் வரும், வான்வழி தாக்குதல் வரும் என்ற ஒரு நிலையில். ஆனால் இப்ப நம்ம பண்ண போறது வந்து லிமிட்டட் வந்து ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம், லிமிட்டட் வார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பாகிஸ்தான் மீது நம்ம வந்து லிமிட்டடா தான் வந்து அவங்க மேல அட்டாக் பண்ண போறோம். ஆகையால் அவர்களுக்கு வந்து வலிமை கிடையாது, சக்தி கிடையாது நம் மீது மிகப்பெரிய ஒரு போர் தொடுக்குவதற்கு. ஸோ அந்த நிலையில் நமக்கு வந்து இந்த போர் என்பது முழுமையான மிகப்பெரிய ஒரு போராக, அதாவது கன்வென்ஷனல் வார் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி ஒரு போராக வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆகையால் பீதி அடைய வேண்டாம். இது வந்து ஒரு ஒத்திகை தான். அந்த ஒத்திகையை வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு குடிமகனாக எல்லோரும் நாம் செய்ய வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கின்றது அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம்.